அதாவது சொகுசாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வீடு, பெட்டு, கட்டில், சோஃபா செட்டு சொகுசாக அப்படி ஓய்வு அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதுக்கு மாதிரி சோஃபா செட்டு மட்டும் நம்மளை சொகுசாக இருக்க வைக்காது. நம்ம இப்போ வந்து நம்ம வந்து தானிய உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா அதுவும் நம்மளை வந்து ஒரு சோம்பேறியாக மாற்றும். அதுவும் ஒரு சொகுசு தான். நீங்கள் தானிய உணவுலாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும், ஒரு வேலை செய்யணுன்னே தோணாது, மந்தமாக இருக்கும். பொங்கல் சாப்பிட்டா எப்படி மந்தமாக இருக்கும், அது மாதிரி நீங்கள் இட்லி, பூரி, பொங்கல், தோசை, சாப்பாடு, பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டா உடனே ஒரு மயக்கம் வரும், ஒரு தூக்கம் வரும், ஒரு சோம்பேறித்தனம் வரும், வேலை செய்யவே பிடிக்காது. அப்போ ஒரு பெட்டு ஏன் வாங்குறீங்க? சொகுசாக இருக்கணும், அப்படியே படுத்து கிடக்கணும் அப்படிங்களா? அதே மாதிரி தான் இந்த மாதிரி இப்போது தானிய உணவுகளும் அப்படி தான். உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடுக்கிற இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதை சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஒரு மயக்கம் வரும். அப்போது ஒரு மயக்கம் வரும், தூங்கணும்னு தோணும், படுத்து கிடக்கணும்னு தோணும். அதுவும் ஒரு சொகுசு தான். இப்போ பெட்டு ஏன் வாங்குறீங்க, கட்டில் ஏன் வாங்குறீங்க, சோஃபா செட்டு ஏன் வாங்குறீங்க? அதுலேயே ஒரு சொகுசு இருக்குல்ல. அதே மாதிரி இந்த உணவை சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து அப்படி படுத்து கிடக்கணும், வேலை செய்யாமல் படுத்து கிடக்கணும், ஒரு சோம்பேறியாக இருக்கணும். சோம்பேறித்தனமும் ஒரு சொகுசான சோம்பேறித்தனமும் ஒரு ஆசையை உருவாக்கும். சோம்பேறியாக இருக்கணுங்கிறது ஒரு ஆசை, வேலை செய்யாமல் சும்மாவே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. அந்த ஆசையை எது உருவாக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் பெட்டெல்லாம் வாங்கிட்டீங்க, பெட்டில் படுக்கிறதுக்கு ஒன்று வேணும்ல. பெட்டில் படுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பெட்டு, சோஃபா செட்லாம் வாங்கிட்டீங்க, அதில் படுக்கணும், ஏசிலாம் வாங்கிட்டீங்க. அப்போ அந்த அதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு உணவு தேவை. அதுதான் இந்த தானிய உணவு. உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடுகிற பிரியாணி, இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் ஏற்படுத்தி வச்சுருக்கிற கட்டில், ஏசி, மெத்தை இதில் படுத்து கிடக்கணும்னு ஆசை வரும். நீங்கள் இந்த உணவெல்லாம் சாப்பிட்ணுன்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தையெல்லாம் பயன்படுத்தணுங்கிற ஆசையே வராது உங்களுக்கு. தரையில் தான் படுக்கணும்னு தோணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம், பரோட்டா, இதெல்லாம் சாப்பிட்டா, ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு வந்து ஒரு சோம்பேறியாக இருக்கணுங்கிற ஆசை வரும். சோம்பேறியாக இருந்து இந்த மாதிரி சோஃபா செட்டில் படுத்து கிடக்கணும், ஏசியில் உட்காரணும், மெத்தையில் படுத்து உருளணும் அப்படிங்கிற ஆசை வரும். அப்போது நீங்கள் மெத்தை, சோஃபா செட்டு இதெல்லாம் எதோடு சேர்ந்தது அப்படின்னா, இந்த உணவுகளோடு சேர்ந்தது, உணவு சார்ந்த சிந்தனையோடு சேர்ந்தது. இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, தானிய உணவுகள், மாமிச உணவுகள், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட இந்த உணவுகள், மீன் உணவுகள் இதோடு சேர்ந்த இந்த சிந்தனையோடு தொடர்புடையது. இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சோம்பேறியாக இருக்கணும்னு தோணும். எப்படி இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சோம்பேறியாக இருக்கணும்னு தோணும். அப்படி சோம்பேறியாக இருக்கும்போது ஒரு கட்டில் இருந்தால் நல்லா இருக்குமே, ஒரு சோஃபா இருந்தால் நல்லா இருக்குமே, ஒரு ஏசி இருந்தால் நல்லா இருக்குமே, ஒரு டிவி இருந்தால் நல்லா இருக்குமே, ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் நல்லா இருக்குமே, ஒரு மியூசிக் சிஸ்டம் இருந்தால் நல்லா இருக்குமே, ஸ்பீக்கர்லாம் இருந்தால் நல்லா இருக்குமே, ஒரு ஹோம் தியேட்டர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் தோணும். அப்போது இந்த உணவும் இதுவும் ஒன்றுக்கொண்டு தொடர்புடையது. அதே நீங்கள் காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள் எல்லாம் சாப்பிட்றீங்க, மாமிசம் சாப்பிடல, இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் நீங்கள் சாப்பிடல அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சோஃபா செட்டில் படுக்கணுங்கிற எண்ணமே வராது. சோஃபா செட்டு, பெட்டில் தரையில் தான் படுக்கணும்னு தோணும். ஏன்னா உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு அக்கறை வந்துடும். இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் சாப்பிட்டா நோய் வரும். அப்போ இந்த நோய் வந்தால் பெட்டில் தான் படுக்கணும்னு தோணும். நோயாளிகள் வந்து எப்பவும் பெட்டில் தான் படுக்க ஆசைப்படுவாங்க, பெட்டில் படுக்கணும். அப்புறம் வந்து ரொம்ப சோம்பேறியாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க, சோம்பேறித்தனம். அதனால் இந்த சோஃபா செட்டு, அப்புறம் பெட்டு, ஏசி, டிவி இதையெல்லாம் அனுபவிக்கணுன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு சோம்பேறியாக இருந்தால் இன்னும் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் ஒரு கடின உழைப்பாளியாக இருக்கீங்க, அதில் எப்போவும் உங்களுக்கு தூக்கம், அதாவது உழைப்பு தான் உங்களுக்கு வருது, தூக்கங்கிறதே வரல அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்ச பெட்டிலேயே உங்களால் அனுபவிக்க முடியாது. அதை அனுபவிக்கணுன்னா ஒரு சோம்பேறித்தனம் தேவை. அந்த சோம்பேறித்தனத்தை தருகிற உணவு தான் இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை. இதை சாப்பிட்டா உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம். பிரியாணி, பழைய சாதம், பரோட்டா, பூரி, ஐஸ்கிரீமு, அப்புறம் பேக்கரி உணவுகள், மைதாவினால் செய்யப்பட்ட பேக்கரி உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம் வரும். அந்த சோம்பேறித்தனம் வந்துச்சுன்னா ஒரு பெட்டில் படுத்தா நல்லாயிருக்கும், டிவி பார்த்தா நல்லாயிருக்கும், மொபைல் ஃபோன் பார்த்தா நல்லாயிருக்கும், சோஃபா செட் இருந்தால் நல்லாயிருக்கும், ஏசி இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த எண்ணம் வரும். அப்போ இந்த உணவும் சரி, இந்த வசதிகளும், இந்த சோஃபா செட்டு, ஆடம்பர மோகமும் சரி ஒன்றுக்கொண்டு தொடர்புடையது. ஆடம்பர மோகமே உனக்கு சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும்.
வேலை செய்ய தோணாது. யாராவது உனக்கு ஒரு வேலை செய்யணும்னு தோணும், வேலை செஞ்சு கொடுக்கணும்னு தோணும். இப்போ நீங்கள் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் இந்த இதெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு வேலையே செய்ய தோணாது, வீட்டில் எந்த வேலையும் செய்ய தோணாது. அப்போது உங்களுக்கு நிறைய பணம் இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, யாராவது வேலையாட்களை வச்சுப்பீங்க. நிறைய பணம் இல்லையா, பெண்களை அடிமைப்படுத்திடுவீங்க. யார் பார்த்தா எலிச்சவை மாதிரி இருக்கோ, எளிமையாக தெரியுதோ, உடல் அளவில் வலிமை குறைந்திருக்கிறார்களோ அவர்களிடம் உங்கள் வேலைகளை விட்டு விடுவீர்கள். அந்த சோம்பேறித்தனம் தான் பெண்களை அடிமைப்படுத்தியது காரணம். ஆண்களின் சோம்பேறித்தனம் தான் பெண்களை அடிமைப்படுத்தியதற்கு காரணம். ஆண்களுடைய ஆடம்பர மோகம் தான் அவர் சோம்பேறியானதுக்கு காரணம். அல்லது சோம்பேறியானதுனால தான் அவர்களுக்கு ஆடம்பர மோகமே வருது. சோம்பேறியானதுனால தான் அவங்களுக்கு இந்த சோம்பேறித்தனத்தில் ஒரு மோகம், இந்த மாதிரி படுக்கணும், இந்த மாதிரி படுத்து தூங்கணும், இந்த படுத்து வீடு இப்படி இருக்கணும், இந்த மாதிரி டிவி பார்க்கணும், இந்த மாதிரி கிடக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துடும். அதனால் இந்த சோம்பேறித்தனமும் சரி, நாம் ஏற்படுத்துகிற இந்த ஆடம்பர வசதிகளும் சரி ஒன்றுக்கொண்டு தொடர்புடையது. இந்த சோம்பேறித்தனம் தான் ஒரு ஒரு மூலதனம் அல்லது ஆசை, தூண்டுதல். ஒரு சோம்பேறித்தனம் என்பது தூண்டுதல். அதை தருவது எது? சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்துவது எதுனாக்கா இந்த மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவு, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட தானிய உணவுகள், இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி, பழைய சாதம், பரோட்டா, இதெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம் வரும். சோம்பேறித்தனங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, ஆடம்பர மோகம். அது எளிமையான வாழ்க்கைக்கு எதிரானது. ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை, அதுதான் அந்த சோம்பேறித்தனத்துக்கு காரணம். அப்போ தான் உங்களுக்கு இந்த பெட்டு தேவை, கட்டில் தேவை, மொபைல் ஃபோன் தேவை, டிவி தேவை, ஏதாவது வேலை செய்கிறதுக்கு 4 வேலையாட்கள் தேவை, இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்துடும். கார் தேவை, நடக்கிறதுக்கே உங்களுக்கு கூச்சமாக இருக்கும், நடக்கவே பிடிக்காது, உடற்பயிற்சி செய்யவே பிடிக்காது, உடல் உழைப்பே பிடிக்காது, அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த உணவு, இந்த ஆடம்பர மோகம், இந்த உணவு முறை இருக்குல்ல, அது சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்துது. அந்த சோம்பேறியாக வாழணும் அப்படிங்கிற, அதாவது பணம் மட்டும் இருந்துட்டா போதும், நான் வேலைக்கே போக மாட்டேன், வேலைக்கு விரும்பியதை சாப்பிட்டுட்டு விரும்பிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஊர் சுற்றிட்டு வாழ்ந்துடுவேன் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது. வேறு வழியே இல்லை, வேலை செஞ்சால் தான் உனக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிறனால தான் எல்லாம் நிறைய பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க. நிறைய பேருக்கு இப்படி ஒரு கனவு இருக்குது. அதான் சோம்பேறித்தனங்கிறது. அந்த அளவுக்கு இந்த உணவு அவர்களை சோம்பேறியாக்குகிறது. சோம்பேறித்தனம் என்பது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு ஆசைப்பட வைக்கிறது. சோம்பேறியாகவே வாழ்ந்து இந்த உலக வாழ்க்கையை அனுபவிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு இந்த உணவு, அப்புறம் ஆடம்பர மோகம், இந்த மாதிரி வசதிகள் எல்லாம் ஒன்றுக்கொண்டு தொடர்புடையவை. அப்படின்னா நாம் இந்த உணவிலிருந்து விடுபடும் பொழுது இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, மாமிசம்லாம் சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாது, காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பயிர் வகைகள், பருப்புகள், இதான் சாப்பிடணும், தேன் சாப்பிடணும், பால்லாம் சாப்பிடக்கூடாது, தயிர் சாப்பிடக்கூடாது, மோர் சாப்பிடக்கூடாது, நெய் சாப்பிடக்கூடாது, வெண்ணெய் சாப்பிடக்கூடாது. அப்போது நான் எதெல்லாம் சாப்பிட்லான்னு நான் சொல்கிறேனோ, மனித உணவுகளாக நான் எதையெல்லாம் இதுவரை சொல்லி வந்திருக்கிறேனோ அந்த உணவுகளை சாப்பிட்டா உங்களுக்கு சோம்பேறித்தனம் வராது. அது மாதிரி ஆடம்பரத்தின் மீது மோகம் வராது. எளிமையாக தான் வாழணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை முறையே மாறிடும். உங்களுக்கு சோம்பேறித்தனமும் பிடிக்காது, ஆடம்பர மோகமும் பிடிக்காது. சோம்பேறிகளுக்கு தான் அந்த ஆடம்பர மோகம் பிடிக்கும். ஆடம்பரமாக பணக்கார ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் சோம்பேறிகளோட ஒரு வாழ்க்கை. எளிமையாக வாழ வேண்டும் அப்படின்னா அதுக்கு தகுந்த அதுக்கான ஒரு உணவே இருக்குது. எளிமையாக வாழணும்னு ஆசைப்படுறியா, அதுக்குன்னு ஒரு உணவு இருக்குது. நீ இட்லி பூரி பொங்கல்லாம் தின்னுட்டு எளிமையாக வாழணும்னு ஆசைப்பட்டால் அது முடியவே முடியாது. இட்லி பூரி பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்டாலே உனக்கு ஆடம்பர மோகம் தானாக வந்துடும். நிறைய பேர் அதான் குழம்பி போகிறாங்க. எளிமையாக வாழணும்னு ஆசைப்பட்றாங்க, நான் எளிமையானவர்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் மனசெல்லாம் ஆடம்பர மோகம். காரணம் இவங்க சாப்பிட்ற உணவு, இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு அந்த ஆடம்பர மோகம் தான் வரும். நீங்கள் சோம்பேறி ஆகிட்டீங்க, அதை சாப்பிட்டாலே சோம்பேறி ஆகிடுவீங்க. அது சோம்பேறி ஆனாலே ஆடம்பர மோகம் வந்துவிடும். அந்த உணவு அதாவது இட்லி பூரி பொங்கல் தானிய உணவு, உப்பு போட்டு சமைச்ச தானிய உணவு, மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவு, இதை சாப்பிட்டா சோம்பேறித்தனம் வரும். சோம்பேறித்தனம் வந்தால் ஆடம்பர முகம் வரும். உங்கள் வேலையை நீங்கள் செய்ய மாட்டீங்க, பெண்கள்கிட்ட ஒப்படைச்சிருவீங்க. நீங்கள் ஆண்களாக இருந்தால் வீட்டில் உள்ள பெண்கள்கிட்ட ஒப்படைச்சிருவீங்க. அதுவே நீங்கள் பெரிய பணக்காரராக இருந்தால் அந்த பெண்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த வேலையை செய்யாமல் வீட்டில் 2-3 வேலைக்காரங்களை போட்டுருவாங்க. இப்படி இந்த உணவு இருக்குல்ல, இந்த உணவு சோம்பேறித்தனத்தையும்
அந்த சோம்பேறித்தனம் ஆடம்பர மோகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுக்கொண்டு தொடர்புடையது. அப்போது நீங்கள் வந்து எளிமையாக வாழணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் எளிமையானவர்னு உங்களை ஒப்புக்கொள்கிறீங்களா, அதுக்கேற்ற உணவை நீங்கள் சாப்பிட்ணும். எளிமையானவர்கள் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு எளிமையான வாழ்க்கை மீது உங்களுக்கு ஒரு ஆசை வரும். இல்லைனா ஆடம்பர மோகத்தில் தான் மாட்டிக்கிட்டு முழிப்பீங்க. ஆடம்பர மோகம் வந்துச்சுன்னா உங்களுக்கு பழி உணர்ச்சி வரும், பொறாமை வரும், வன்முறை உணர்ச்சி ஏற்படும், வயிற்றெரிச்சல் வரும், ஒரு அமைதி இருக்காது, நிம்மதி இருக்காது. எளிமையாக வாழ்கிறவங்களுக்கு தான் அமைதி சொந்தமான அமைதி என்பது கிடைக்கும். மனசில் அமைதி என்பது இருக்கும், நல்ல பண்பு என்பது இருக்கும். ஆடம்பர மோகத்தோடு வாழ்கிறவங்க தான் வாழணுங்கிறதுக்காக தன்னுடைய வீட்டில் உள்ள வேலைகளை மற்றவங்க தலையில் ஒப்படைக்கிறவங்க, வீட்டில் 4 வேலைக்காரங்களை வச்சுக்கிட்டு நீ சாப்பிட்ட தட்டை கழுவ வைக்கிற, நீ சாப்பிட வேண்டிய சாப்பாடை சமைக்க வைக்கிற அப்படின்னா உனக்கு எப்படி நல்ல புத்தி இருக்க போகுது? உன்னுடைய ஆடைகளை, உன்னுடைய சட்டி பனியன் எல்லாத்தையும் இன்னொரு வேலையாட்களை வச்சு துவைக்க வைக்கிற அப்படின்னா உனக்கு எப்படி நல்ல புத்தி இருக்கும்? அதனால் நீ எளிமையானவராக இருந்தால் எளிமையான உணவுகளை சாப்பிட வேண்டும். அப்போ தான் உனக்கு நல்ல பண்பு வரும், பிறரை அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணமே வராது. இன்னொன்று, இந்த இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சோம்பேறித்தனம் வரும். சோம்பேறித்தனம் வந்தால் உங்கள் வேலையை மற்றவங்கள வச்சு செய்யணுங்கிறதுக்காக பிறரை அடிமைப்படுத்துவீங்க. அப்புறம் ஆடம்பர மோகம் வரும். அப்போது இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட தானிய உணவுகள், மாமிசம், மீன், முட்டை உணவுகள், பால் உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டா சோம்பேறித்தனம் வரும். சோம்பேறித்தனம் வந்தால் பிறரை அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் வரும். அப்போ பிறரை அப்புறம் ஆடம்பர மோகம் வரும். அப்போது பிறரை அடிமைப்படுத்தக்கூடாது அப்படின்னா அதுக்கேற்ற ஒரு உணவு இருக்குது. அதை பிறரை அடிமைப்படுத்தாமல் வாழ வேண்டும் என்றால் அதுதான் எளிமையான வாழ்க்கை, எளிதான வாழ்க்கை. நம்ம வீட்டில் நம்ம தொழிலில் வந்து நான் ஒருத்தருக்கு வேலை வாங்குகிறோம், நம்மளை 4 பேர் வேலை வாங்குகிறாங்க, அது வேறு விஷயம். வீட்டுக்கு வந்துட்டியா, யாரையும் அடிமைப்படுத்தாத, உன் வேலையை நீ பாரு. வீட்டுக்கு வந்த பிறகும் நீ உன் வேலையை செய்கிறதுக்கு 4 பேர்த்த உன் நிறைய பணம் சம்பாதிச்சிட்ட, அந்த பணத்தை வச்சுட்டு 4 பேரை வேலை வாங்குற அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நீ சாப்பிடுகிற உணவு தான் காரணம். நீ சாப்பிடுகிற இந்த தானிய உணவு, மீன், மாமிசம், முட்டை உணவு, பால் உணவு இதெல்லாம் சாப்பிடும்போது, தயிர், மோர், பால் இதெல்லாம், வெண்ணெய், நெய் இதெல்லாம் சாப்பிடும்போது உனக்கு சோம்பேறித்தனம் வரும். அப்போது உன் வேலையை பிறரை வச்சு செஞ்சுக்கலாங்கிற எண்ணம் வரும். இந்த உணவெல்லாம் சாப்பிட்டா உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை கிடைக்கும், ஒரு முரட்டுத்தனமான வலிமை கிடைக்கும். அந்த வலிமையை வச்சு எளிமையானவங்களை நீங்கள் அடிமைப்படுத்துவீங்க. குறிப்பாக பெண்களை அடிமைப்படுத்துவீங்க. இன்னும் எளிமையானவங்கன்னா யார்? பண வசதி இல்லாதவங்க, அவங்களும் எளிமையானவங்க தான், அவங்கள அடிமைப்படுத்துவீங்க. வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்க பார்ப்பீங்க. இப்படி இந்த சிந்தனை வரும். அதுவே நீங்கள் வந்து இந்த தானிய உணவு, மாமிச உணவு, மீன், முட்டை, பால் உணவெல்லாம் சாப்பிடல அப்படின்னா காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்பு வகைகள், பழங்கள் இதான் சாப்பிட்றீங்க, தேன் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல பெரிய வலிமைலாம் வராது, மென்மையானவராகத்தான் இருப்பீங்க. யாரையும் அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் வராது. உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை வரும்போது தான், ஒரு செயற்கையான வலிமை வரும்போது தான், அதாவது இட்லி பூரி பொங்கல் தோசை தானிய உணவுகள் சாப்பிடும்போது, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட தானிய உணவுகள்லாம் சாப்பிடும்போது உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை வரும்போது தான் மற்றவங்களை அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் வரும். அப்போது வந்து அளவுக்கு அதிகமான வலிமையை தராத காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பருப்புகள், கடலைகள் இது போன்ற உணவுகளை சாப்பிடும்பொழுது, இது போன்ற உணவுகளை மட்டுமே சாப்பிடும்போது அளவுக்கு அதிகமான வலிமை வராது, மென்மையாக இருப்பீங்க, யாரையும் அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் வராது. அதுதான் வந்து உணவு தான் நமது வாழ்க்கை முறையை தீர்மானிக்கிறது, நம்ம சிந்தனையை தீர்மானிக்கிறது.